வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி தேதி டிசம்பர் 12 அன்றைக்கி புதன்கிழமை. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் திருப்பதி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்குற இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இது 3 பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. அது தவிர இந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ், டூர் ஆப்ரேட்டர்ஸ், இவங்க ஏற்கனவே ஒரு மாதமாக நிப்பாட்டாங்க. நவம்பர் 30 அவங்க எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. டூர் ஆப்ரேஷன் நிப்பாட்டிட்டாங்க. மறுபடியும் எப்போ வருவாங்கங்கிறத பற்றி டீட்டெயில் தெரியலைங்க. அதை பற்றின சின்ன தகவலும் இந்த வீடியோவில் தொடர்ந்து ஷேர் பண்ணுறேங்க. முதல்ல நம்ம கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கீழே திருப்பதியில் பார்த்திங்கன்னா தினசரி நைட்டு 2 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. மேலே திருமலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கீழே திருப்பதியிலே நைட்டு 2 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எத்தாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பில்டிங், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து ஒரு 12,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 5,000 டிக்கெட்லேருந்து ஒரு 7,000 டிக்கெட் வரைக்கும், அது கூட்டத்தை பொறுத்து மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இது காலையில் 4:30 மணிக்கு தினசரி ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்க்க வேண்டிய தரிசன டிக்கெட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில், அதாவது நாளை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதில் 3,983 டிக்கெட்டு காலையில் 4:30 மணிக்கு இது அவைலபிள் இருக்குதுங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது மறுநாள் காலையில் உள்ள ஸ்லாட் தான் இப்போ அவைலபிள் இருக்குது. டிடிடியில் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் கொடுப்பாங்க. அவங்க இந்த இன்றைக்குள்ள அப்டேட் பாருங்கள். அவங்க 3:15க்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 3:15 கொடுக்கும்பொழுது மொத்தத்தில் பாருங்கள் 11,685 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11,700 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. அதில் நாளை காலையில் தரிசனம் பார்க்குற டிக்கெட்டு ஒரு 4,000. அப்போ பேலன்ஸ் 7,700 டிக்கெட்டு 3:15க்கு அவைலபிள் இருந்திருக்கு. இது மொத்தமாக இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது டோட்டலாக இன்றைக்கி ஈவினிங் உள்ள தரிசன டிக்கெட் அளவு நாளை காலையில் உள்ள தரிசன டிக்கெட் அப்படின்னு கொடுப்பாங்க. அது அது மாதிரி கொடுக்கல. 3:15 தான் கொடுத்துருக்காங்க. 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணதுனால ஒரு 1.25 மணி நேரம் ஆல்ரெடி டோக்கன் போயிடுச்சு. அது போக பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7,700 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளை காலையில் பார்க்குற டிக்கெட்டு 3,988, அது தனியாக அவைலபிள் இருக்குது. திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க போயிட்டுருக்கு. நேற்று கூட இன்றைக்கி பகல் பூராவும் அவைலபிள் இருந்தது. நேற்று காலையில் 11:30 மணிக்கு கூட ஒரு 5,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்ததுங்க. நேற்று நைட் வரைக்குமே இந்த டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் வழக்கம் போல் இன்றைக்கும் 3,000 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. வர்ற பக்தர்களுக்கு இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் நடக்குது. நடைபாதை காலையில் 6 மணி தான் திறப்பாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த நடைபாதை திறந்திருக்கும். இதில் ஒரே விசேஷம் என்னென்னா இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இங்கே டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் திருப்பதியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கெலாம் பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 4:30 மணிக்கு அங்கே இருக்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட் இல்லைங்கிற பட்சத்தில் அங்கேருந்து டிடிடியோட இலவச பஸ் இருக்குது, இல்லைனா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, அது மாதிரி ஏதாவது ஷேர் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வந்தீங்கன்னா இங்கே டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே போய் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கான இதில் தரிசனம் பார்க்கலாங்க. போய் நடந்து மேலே ஏறி போகணும். 2,388 படிகள் இருக்குது. நடந்து தான் போகணுங்க. ஒரு 2 மணி நேரம் அவங்க மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளுங்க அது. அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்குங்க திருமலையில். ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகலாம், இல்லை பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு வந்து சேரலாம். இங்கே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இந்த கவுண்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்திருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித்து ஃபோன் நம்பர் தான் போதுங்க. நீங்கள் போய் உங்களை பேரை கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். அங்கே வெயிட்டிங்லாம் கிடையாதுங்க. வெளியில் வந்துட வேண்டியதான். அப்புறம் உங்கள் சீனியாரிட்டி படி உங்கள் ரூம் நம்பர் அலாட் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு விடிய காலையில் 5 மணிக்கு திறக்கிறதுனால 4 மணிக்கெல்லாம் பக்தர்கள் போய் கியூவில் நிற்பாங்க. அப்போ நீங்களும் போய் அதில் சேர்ந்து நின்னீங்கன்னா விடிய காலையில் போய் நின்னோம்னா ஒரு 1 ஹவர் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நைட்லாம் அந்த கவுண்டர் இருக்காது. நைட்லாம் ரூம் காலி ஆகிட்டு இருக்கும். அந்த ரூம் காலியான ரூம்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் இமீடியட்டாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. தினசரி விடிய காலையில் திருமலைக்கு வந்தோம்னா கன்ஃபார்மாக ரூம் ஒரு மணி நேரத்தில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குங்க. இது காலையில் அவங்க 3:15க்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இன்றைக்கி 50 ரூபா 100 ரூம் 955 ரூம் கோட்டா அவைலபிள் இருக்குங்க. மொத்தத்தில் 1,000 ரூபா 1,518 ரூமில் எதுவுமே இன்றைக்கி காலி ஆகலை. இந்த 50 ரூபா 100 ரூம் பார்த்தீங்கன்னா 955ங்கிறது முதல்ல வர 955 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ திருமலைக்கு தினசரி வந்து அப்படி தான் இருக்குது. காலையில் ஓப்பன் பண்ணும்போது 1000 ரூம் கிட்டத்தட்ட தினசரி அவைலபிள் இருந்துகிட்டு இருக்குது. முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்லைனில் எடுக்க முடியாதவங்க நேரடியாக திருமலைக்கு விடிய காலையில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருமலையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது அந்த டிரான்ஸ்போர்ட்டுங்க. அதாவது
இந்த தமிழ்நாடு டூரிசம் மாதிரி நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க மூலமாக சாமி தரிசனம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயமா இருந்தது. தமிழ்நாடு டூரிசம், ஏபிஎஸ்ஆர்டிசி, அப்புறம் தெலுங்கானா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டு, பெங்களூரு கேஎஸ்ஆர்டிசி, இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லாமல் ப்ரைவேட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீஸ் இருந்தது. டி நகரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ட்ராவல்ஸ் இருக்குது. சீனு ட்ராவல்ஸ்னு இருக்குது, பாலாஜி ட்ராவல்ஸ்னு இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து டூர் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுறாங்க. நிறைய ட்ராவல்ஸ் இருக்குங்க. பத்மாவதி ட்ராவல்ஸு, பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸு, அப்புறம் பெங்களூர்லேருந்து வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் இருந்ததுங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இவங்க வந்து அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்ட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நவம்பர் 30ஆம் இந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. நவம்பர் 20ஆம் அப்புறமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசத்தில் ஆன்லைனில் புக் பண்ண முடியல. ஒரு மாதம் முன்னாடியே புக்கிங் பண்ணணுங்க. ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். அடுத்த மாதத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் வந்து என்னென்னைக்கு அவைலபிள் இருக்குன்னு ஃபுல்லாக ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அது டிசம்பர் மாதத்துக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. அதாவது ஃபோனே அவங்க எடுக்கலை. கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்தாங்க, அந்த ஃபோனை அவங்க எடுக்கலை. தொடர்ந்து டைப் பண்ணிட்டு இருந்தால், ஆனால் இன்னும் அவங்க ஃபோனை எடுக்கலை. பட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங் ஓப்பனே ஆகலை. திரும்ப இந்த மாதம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி டூர் எதுவுமே இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. வேறு எதுவும் டீட்டெயில் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்க முடியலைங்க. அதே நம்ம ப்ரைவேட் ட்ராவல்ஸில் ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது, அந்த பாலாஜி ட்ராவல்ஸு, பத்மாவதி ட்ராவல்ஸ் இவங்கள்ட்ட கேட்கும்பொழுது, இல்லை சார் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணல, அந்த மாதிரி டூர் இப்போதைக்கு கிடையாது, இன்னொரு 3 மாதத்துக்கு வந்து கன்ஃபார்மாக கிடையாது சார், பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும், இப்போதைக்கு இது கிடையாது சார்னு சொல்லி க்ளீனாக சொல்லிட்டாங்க. அடுத்த 3 மாதத்துக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் இந்த மாதிரி டூர் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணவும் முடியாதுங்க. அந்த டூர் எதுவும் அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது, நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இன்னொரு ட்ராவல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோம், ஆனால் எதுலன்னா ஃப்ரீ தர்ஷனில் தான் கொண்டு போய் நாங்கள் விட்டுருவோம், உங்களை அழைச்சிட்டு போகிறோம், கீழே திருச்சானூர் மேலே எல்லாத்தையும் அழைச்சி ஓட்டி காட்டுறோம், எல்லாத்தையும் கைடு ஒருத்தர் வருவார், கூட டிரைவர் வருவார், அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிடுவார், ஃப்ரீ தர்ஷனில் கொண்டு போய் விட்டுருவார். ஃப்ரீ தர்ஷனில் கொண்டு விட்டுட்டு அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுதான், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நீங்கள் பார்த்துட்டு வர வரைக்கும் அங்கே டிரைவர் அங்கே வெயிட் பண்ணுவார், உங்களை அழைச்சிட்டு வருவார். அது வந்து ஒரு நாள் ஆகலாம், இல்லை 2ஆம் நாளும் ஆகலாம். அது வந்து 2 நாள் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் சரி இப்போதைக்கு நடக்குது, வேறு வழி கிடையாது. ஆப்ரேட் பண்ணுறோம், பட் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்க சார்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி டூர் ஆப்ரேட்டர் மூலமாக பார்க்குறது சுத்தமாக நின்று போச்சுங்க. இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அருமையாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்ததுங்க. அழகாக பிக்கப் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும், ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டா போதும், 300 டிக்கெட்டில் அழகாக டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 4 பேரா 6 பேரா அப்படின்னு கேட்பாங்க. 4 பேர் தனியாக கார் வேணும்னு சொன்னால் எந்த மாதிரி கார் வேணும்னு கேட்டு, சின்ன காரா இல்லை பெரிய காரா, செடன் காரா இல்லை வந்து எக்ஸல் மாதிரி வேணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நேரடியாக வீட்டுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. திரும்ப வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விடியகாலம் 5 மணி 6 மணிக்கு பிக்கப் பண்ணுவாங்க, நைட்டு கொண்டாந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வசதியாக இருந்ததுங்க. அதுமாதிரி டி நகரில் இருக்கிற அந்த பாலாஜி ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. கார் தனியாக, அப்புறம் டெம்போ ட்ராவலர் தனியாக, அப்புறம் வால்வோ ஏசி பஸ்ஸுன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. வீக்லி டேஸில் பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலர் வேன், ஏசி வேனில் அழைச்சிட்டு வருவாங்க. வீக்கெண்டில் சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா வால்வோ ஏசி பஸ்ஸில் அழைச்சிட்டு வருவாங்க. 2300 டிக்கெட் வாங்கிட்டு அதில் அழைச்சிட்டு போவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் போதுங்க அவங்களுக்கு. நீங்கள் அப்படி நேராக கூட போகணும்னு அவசியம் இல்லை. QR கோட் அனுப்புவாங்க, அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சீட்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அதிலே சொல்லிடுவாங்க. நேரடியாக நீங்கள் வந்து அன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு டி நகர் போனால் போதும். அவங்க 2-3 பிக்கப் பாயிண்ட் வேறு வச்சுருக்காங்க. அந்த பிக்கப் பாயிண்ட்டில் கூட ஏறிக்கலாம். அந்த மாதிரிலாம் வசதியெல்லாம் இருந்ததுங்க. காலையில் அழைச்சிட்டு போவாங்க, திரும்ப நைட்டு 10 மணிக்கு கொண்டாந்து இங்கே மெட்ராஸில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இதை விட பெஸ்ட்டு வந்து தமிழ்நாடு டூரிசங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அந்த தமிழ்நாடு டூரிசம் அருமையாக போயிட்டு இருந்தது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் வீட்டெலாம் போனாங்க. அப்போ நாங்கள் தான் கொண்டு சேப்பாக்கத்தில் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க ஒரு தடவை. அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி தமிழ்நாடு டூரிசம் ஒன்று இருக்குங்கிறது. அப்போ தான் தெரியும். ஒரு 20 வருஷம் இருக்கும். அவங்களோட தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸில் கொண்டு போய் காலையில் 5:45 பஸ்ஸு கிளம்புதுனாங்க. 5:30 மணிக்கு கொண்டு போய் விட்டேன். அப்போ பார்த்தா ஒரு பச்சை கலர் பஸ்ஸு, ஒரு நான் ஏசி பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது. அதில் தான் போனாங்க அப்போலாம். அப்போ ஒரு பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 350 ரூபாய் என்னமோ சார்ஜ் பண்ணாங்க அப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் ஏசி பஸ்ஸே கிடையாதுங்க. எல்லாமே ஏசி பஸ் மட்டும் தான். அதுவும் வால்வோ மட்டும் தான் விட்ருக்காங்க. 2300 இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 5 பஸ்ஸு போகுதுங்க இப்போ. அது பாட்டு காலைல 5:30லேருந்து வரிசையாக 1 பை 1 எல்லா பஸ்ஸும் கிளம்பி போயிட்டே இருக்குது. எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாகவும் ஆகுது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்படியுமே ஃபுல்லாகிட்டு இருந்துங்க. ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா திருத்தணியில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. 8 மணிக்கெல்லாம் திருத்தணியில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அங்கே டிஃபன் கடை ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு திரும்ப அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாங்க. கீழே திருப்பதியில் கொண்டு போய் விட்டுட்டு அலிப்பெரிய பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு வேறு பஸ்ஸை மாற்றி விடுவாங்க. கைடு ஒருத்தர் கூடயே வருவார். அவர் அடுத்து நேராக திருமலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எஸ்எம்சி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 601ங்கிறது இந்த தமிழ்நாடு டூரிசத்துக்கு பர்மனெண்ட்டாக ரூமுங்க. அது அங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்க வேஷ்டி மாற்றி தான் போகணும் 300 டிக்கெட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே போய் நீங்கள் வேஷ்டி மாற்றிட்டு போகலாம். இல்லை மொட்டை அடிக்கிறதுக்கு இடம் வேணும்னா பக்கத்துலேயே இடம் கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் மொட்டை அடிச்சிட்டு வரலாம். அதுக்கான டைம்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. 11 மணி 10:30 மணி 11 மணிக்கு தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 300 டிக்கெட்லாம் கிடையாது. அப்போ வந்து கல்யாண உற்சவம் ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் வரும். அது கூட சேர்ந்து பார்க்கும்போது வெயிட்டிங் இல்லாமல் நேரடியாக சாமி தரிசனத்துக்கு அனுப்புவாங்க. பார்த்துட்டு ஒரு 12 12:30 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாங்க. மேக்ஸிமம் 1 மணிக்கெலாம் வெளியில் வந்துடலாம்.
வந்துட்டு அங்கே லட்டுலாம் வாங்கிட்டு திரும்ப வந்தோம்னா அங்கேருந்து திரும்ப எல்லோரும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அங்கேருந்து திரும்ப அழைச்சிக்கிட்டு நேராக திருச்சானூர் வருவாங்க. திருச்சானூரில் 4 மணிக்கு தரிசனங்க அலமேலு மகாபுரம் தாயார் கோயிலில். 4 மணிக்கு போனோம்னா 4:30 மணிக்கு வெளில வந்துடலாம். கிளம்பி நேராக மெட்ராஸ் வந்துடுவாங்க. 8:30 மணி 9 மணியெல்லாம் திரும்ப உணவு விட்டுருவாங்க. மத்தியான சாப்பாடு அவங்க திருப்பதியில் வாங்கி கொடுத்துருவாங்க. காலை சாப்பாடு போகும்போது திருத்தணியில் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 இடத்துல சாப்பாடு ப்ளஸ் இது மாதிரி தரிசனம் 300 டிக்கெட்டோட தரிசனம் மொத்தம் 2300 சார்ஜ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக யூஸ் ஆகிட்டு இருந்தது. அது கரெக்டாக அடுத்த மாதம் போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க, இல்லை ஒரே நாள் திருப்பதி போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களாம் அந்த தமிழ்நாடு டூரிசத்தை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வசதியாகவும் இருந்ததுங்க அது. இப்போ கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி டூர் பேக்கேஜ் இப்போதைக்கு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ். இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னா, அடுத்த 3 மாதத்துக்கு இந்த தமிழ்நாடு டூரிசமோ இல்லை வேறு ஏதாவது ட்ராவல்ஸ் மூலமாக திருப்பதி தரிசனம் பார்க்குறதுங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலும் இனிமேல் பிப்ரவரி அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க டூர் ஆப்ரேட்டர் ப்ரைவேட் ஆப்ரேட்டர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு எதுங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு தமிழ்நாடு டூரிசம் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ட்ராவல்ஸ் மூலமாகவோ திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் சுத்தமாக இல்லைங்க. மறுபடியும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா தொடர்ந்து சேனலில் போடுறேன். இந்த மாதிரி திருப்பதி அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.